குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்போவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தோட 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் இதனால் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு இனி விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. குரு விரயஸ்தானத்தில் வரதுனால பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதிக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எப்போவுமே விரயம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் இருந்தால் தான் நம்மளால் விரயமே பண்ண முடியும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இவங்களுக்கு பணம் வரும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக பணம் வராது. இப்போ மறைமுகமாக பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்க்குறோம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறதால எதிர்பாராத சொத்து வரவு, பங்கு சந்தையில் லாபம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்லாம் நாம் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். இப்போ எஃப்டியில் பைசா கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸ்லலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக லாபம் இல்லாமல் மறைமுகமான லாபம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். ஒரு 2 வீலர் 4 வீலர்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குரு தன்னுடைய நேர் பார்வையாக இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதால வங்கியில் லோன் எடுத்து ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். ஸோ பேங்க்கில் லோன் எடுத்து இவங்க தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை வாங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தீராத பகைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பும், உடலில் ஏற்பட்ட ஒரு குறைகள்லாம் நீங்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். இவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சி கொடுத்துரும். அவரே விரயத்தில் இருக்கிறதால திருமணத்துக்காக செலவுகள், சொந்த வீடு கட்டுறதுக்காக செலவு, கிரகப்பிரவேசத்துக்காக செலவு, இப்படி நிறைய சுப நிகழ்வுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல விழுறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம், பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் சோஷியல் மீடியாலையும் நிறைய பேருக்கு நல்ல பண வரவு ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சனியே பார்த்தா இந்த ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதாலே நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ரிக்கவரி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் மேம்பாடும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நிம்மதியான தூக்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை பண்ணுவாங்க, வெளிநாட்டில் சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் இவங்களுக்கும் ஆன்மீக சுற்றுலா ஏற்படும். குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கும் நிறைய ஆலய தரிசனங்கள் பண்ணுறதுக்கான ஒரு சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க, தான தர்மங்கள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ சனியுடைய பார்வையால் எங்கெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, லாபத்தில் சனியுடைய பார்வை விழுறதால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை பண்ணுறாங்கன்னா டக்குன்னு பணம் கையில் வராது, சேலரி கொஞ்சம் லேட்டாக வருது, பிஸ்னஸில் விட கஸ்டமர்ஸ் கிட்ட பணம் கரெக்டாக இதுக்கு வராமல் போகிறதுக்கான சூழலாம் இருக்கும். அதே சனி நேர்பார்வையாக இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதால இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். முயற்சியில் நிறைய தோல்விகள் ஏற்படும். ஸோ ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு வாட்டிக்கு பல முறை முயற்சி பண்ணினா தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லாமே சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ராசியில் பிள்ளைகள் அப் டு 10th and 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதால சிறப்பாக படிப்பாங்க, படித்து நல்ல வெற்றியாளர்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால்
கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வைகள் 11ஆம் இடத்துல விழுறதால சரியான காலேஜ் கிடைக்காம போகிறதோ, கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்குறது, இப்படி சில சூழல் இருக்கும். ஸோ படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ரத்தையோடையும் கவனத்தோடையும் படிக்கிறது நல்லது. இதனால் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ராசியில் பிஸ்னஸ் வேலை ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பிஸ்னஸும் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் விஷயமாவோ வேலை விஷயமாவோ வெளிநாடு பயணம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இந்த ராசியில் பெரும்பாலும் சனியுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, 2 வீலர் 4 வீலரோட ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். அதுபோல் லாண்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க, பெட்ரோல், க்ரூட் ஆயில், டீசல் இது போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். சில நேரங்களில் பணம் மட்டும் சரிட்டாக கைக்கு வராது. அதாவது இவங்க பண்ணக்கூடிய டைரக்ட் பிஸ்னஸ், அதே மாதிரி இவங்க வேலை பண்ணக்கூடிய இந்த டைரக்ட் இன்கம் மட்டும் சில நேரங்களில் தாமதமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மறைமுகமான சம்பாத்தியம், இப்போது இவங்க பங்கு சந்தையிலையோ ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம்லாம் உங்களால் உடனே ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்கும் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் சுமார் 85லேருந்து 90% வரைக்கும் நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாயோடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள், ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரம், குருவோடைய புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மிதுன ராசி. அதில் முதல்ல செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஏன்னா செவ்வாய் இந்த ராசிக்கு லாபத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ஒரு பக்கம் அவரே 6ஆம் அதிபதியாக வந்தாலும் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ ரெண்டுமே ஒரு சுபத்துவம் அடையிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிஸ்னஸ்லலாம் நிறைய வெற்றியாளர்களாக இருக்கக்கூடியவங்க, பேங்க் லோன்லாம் ஈஸியாக கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாலே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, எதிர்பார்த்த ஒரு டைரக்ட் லாபம் உடனே கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாகறதுக்கான சூழல் இருக்கும். அதே போல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் நல்ல ஆதாயம் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை விஷயமா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும், வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வெளிநாடு நண்பர்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அவங்க மூலிமா இவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும், சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும், பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிக்கக்கூடிய யோகமும், வெளிநாடு தொடர்புள்ள பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்குது. வேலை விஷயமாகவும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம், வெளிநாட்டு தொடர்புள்ள பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும். சோஷியல் மீடியாவில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக லாபம் அடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து.